படையை வச்சாவது நாங்கள் வெளியேற்றணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு பண்ணியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருக்கு. எங்களை கொண்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, எங்களை கொல்லுங்க, கொண்டுட்டு என்ன செய்யுங்க. இல்லை, இது வந்து ஒரு 10 ஆண்டு கால பிரச்சனையாகவே இருக்கு. அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் தான் வெளியேற மாட்டேங்கிறாங்கன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல நீதிமன்றத்தில். அதுக்கு முதல்ல இருக்கு இந்த காட்டை வெட்ட விட்டாங்க. அதுக்கு முதல்ல இப்ப சொல்றவங்க அதுக்கு முதல்ல இருக்கு இந்த காட்டை வெட்ட விட்டாங்க. அன்னைக்கு எதுக்கு ஒரு சரி போய் அன்னைக்கு பணப்பக்கார தேடி வந்திருக்காங்க, இங்க வரக்கூடாதுன்னு பத்தி இருக்கணும்ல, வந்த வழியை தேடி போங்கண்டு. அன்னைக்கு அந்த காட்டை வெட்டி மண்ணை சம்பாரிச்சு சம்பாரிச்சு மரத்தை உண்டாக்கி வீட்டை கட்டி கோயில் வேணும், பள்ளிக்கூடம் வேணும், அது வேணும், இது வேணும், எங்களுக்கு செலவு கொடுத்துப்பட்டு இன்னைக்கு போன சொல்ல நாங்க எங்க போவோம்? நாங்க செத்த அந்த மண்ணு தான் சாவோம். எங்களை கொண்டுட்டு கூட இன்னைக்கு மரத்தை வெட்டி போங்க கூட கொண்டுட்டு போட்டு. ஆமா, குறிப்பா இந்த இலவம் மஞ்சு மரம் வைக்கிறீங்க, அது வந்து நீர் ஆதாரத்தை நிறைய உறிஞ்சுது. அதனால இந்த வைகை நதி வந்து கடைமடை வரைக்கும் போக மாட்டேங்குது, வைகையிலேயே தண்ணி வந்து இருக்க மாட்டேங்குது. இந்த இலவ மஞ்சு மரம் தான் வந்து முக்காசி காரணமே அப்படின்ட்டு அந்த சமூக ஆர்வலர்கள்லாம் வேற கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க மழையில போய் தண்ணி வாங்கிருக்கு, மழை பெய்ய மாட்டேங்குது. நாங்க வர்ணமான சொல்லணும், வர்ணாம நாங்க என்ன செய்யறது? நீங்க தான் இதை பயிர் வைக்கிறீங்க, இந்த உழவ மரம் மரத்தை. நாங்க விவசாயமே எங்களுக்கு மரம் வச்சது அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் சார்? மழை பெய்யல, காடுகள் எல்லாமே கொஞ்சம் சுத்தமா இருக்கணும், ஆனா ஒரே குப்பையும் கூலமா இருக்கு, அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாங்க. வந்து பாருங்க, இலை போட்டு சாப்பிடணும், அப்படி காடு வச்சிருக்கோம். நீங்க இந்த வண்டியூர் தானே? வளர்ந்த இந்த வண்டியூர் தான், வாழ்ந்த இந்த வண்டியூர் தான். என் பிள்ளைங்க 1-4 சம்பந்தம் வெட்டிட்டு இந்த வண்டியூர் தான். நாங்க பிறந்தது இந்த வண்டியூர் தான் பிறந்தது, நாங்க சம்பந்தம் பண்ணது இந்த வண்டியூர் தான். அல்ல, இப்ப இந்த கிராமம் காலி பண்ண சொல்றதுனால மத்த ஊர்ல இருந்து உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது, அதெல்லாம் உண்மைதானே? இல்ல, இந்த ஊர்ல இப்ப இந்த ஊரே காலி பண்ண சொல்றாங்க, அப்ப பொண்ணு எல்லாம் எப்படி எடுக்கிறதுன்ற அது பக்கத்து ஊர்ல சொன்னாங்க. அதுக்காக சுட்டு கொண்டுட்டு கூட அவங்க எடுத்து போட்டோம், மண்ணை எடுத்து போட்டு மரத்தை வெட்டுட்டு இந்த ஊரை ஆண்டுக்கிறோம். எங்களை சுட்டு கொள்ளட்டும், நாங்க போக மாட்டோம், வெளியேற மாட்டோம். இல்ல, புலிலாம் வந்துருது இங்க அப்படின்றாங்க. புலிகள் சரணாலயமா தானே இதை மாத்துறாங்களே, புலிகள் வர்றதுனால தானே மாத்துறன்றாங்க. அவரே கண்ணுல பாக்கல புலின்றது. நாங்க வந்து புலியை எப்படி நாங்க பார்த்தோம்? அவரே பாக்கல. 100 வருஷம் ஆட்ட விரைவு அவங்க அப்பயே வந்து காடு வெட்டினாராம் 20 வயசுல. அவங்களே பார்க்கல, இப்ப நாங்க எப்படி புளிய பார்த்தோம்? அதெல்லாம் பொய் கபுசா. எங்களை வெளியாத்தன பண்ற வெறும் புரட்சியை கலப்புறாங்க. இல்ல, வேற என்ன காட்டு மிருகங்கள் இங்க வருது? காட்டு மிருகங்கள்லாம் வராது எங்களுக்கு, இங்க ஊர் உள்ள வரது இல்ல. நாங்க ஒரு காலத்துல வெளியேற மாட்டோம். இந்த ஊர் தான், இந்த மண்ணு தான், இந்த கோயில் அடியில நாங்க கிடப்போம். உங்க ஊர் எம்எல்ஏ என்ன சொல்றாரு? 3 முறையா அவர் தான் உங்களுக்கு எம்எல்ஏவா இருக்காரு, என்ன சொல்றாரு? இப்ப சுப்ரீம் கோர்ட்டை வந்து எதையும் மீற முடியாது இல்ல, அவர் என்ன சொன்னாரு? முதல்வருக்கு என்ன கோரிக்கையா வைக்க விரும்புறீங்க நம்ம விஜய் அவர்களுக்கு? நீங்க இங்கேயே காப்பாத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை மக்கள்மா இந்த ஊர்ல இருக்கீங்க? இந்த வண்டியூர்ல 300 குடும்பம் இருக்கு.